சத்யன் சார், சமூக ஊடகங்கள் சமூகத்தை தவறாக வழிநடத்துகின்றன என்பதன் அர்த்தம் என்ன? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரியான கேள்விதான் இது. எல்லாரும் கேட்கக்கூடியது தான். ஆனா எல்லாருக்கும் தெரியும். இதுல மாற்று கருத்து இல்ல. சோசியல் மீடியால வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தகவலும் கரெக்ட்டான்னு சொன்னா, கிட்டத்தட்ட 60லேருந்து 70% தவறான தகவல் தான் வருது. இதனால உண்மையான தகவல மறைக்கப்படுது. ஒரு ஏஐ உபயோகப்படுத்தி ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாரி பண்றதோ, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பழைய டாக்குமெண்ட்ஸ வச்சு காமிச்சு இது மாரி நடந்ததுன்னு சொல்றதோ, இல்லன்னா மத்தவங்கள பத்தி ஒரு புரளிய கிளப்புற மாரி அவங்களுடைய பழைய புகைப்படங்கள வச்சு பண்றதோ, இல்லன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு இமேஜ் ஒரு எல்லாரையும் கவரக்கூடிய அளவுல ஒரு இமேஜ ஒண்ணு போட்டு, அதுக்கப்புறம் உள்ள இருக்க தகவலுக்கும் இந்த கவர் ஃபோட்டோக்கும் சம்மந்தம் இல்லாம பண்றதும், இல்லன்னா யூடியூப்ல வரவங்களே நெறைய லைக்ஸ், கமெண்ட் இது மாரி ஒரு கமர்ஷியலான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தவறா மக்கள திசை திருப்பி, ஒரு நடந்தத நடக்காததையும் மாத்தி மாத்தி பேசி, ஒரு எந்த விதமான டேட்டாஸும் இல்லாம, ஒரு அந்த பேசக்கூடிய நபருக்கு எந்த விதமான பின்புலமோ, ஒரு நாலெட்ஜோ இல்லாம, ஒரு டைம் பாஸ்க்காக பேசி லைக், கமெண்ட் வாங்குறதுனால, உண்மையான விஷயங்கள் மறைக்கப்படுது அப்படின்றத, தவறான தகவல் பரவப்படுதுன்றத நான் இங்க ஆணித்தரமா சொல்ல முடியும். சார், ஒழுக்கமான முறையில் சமூக ஊடகங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? ஆ, ஒரு நல்ல கேள்வி இது. இது எல்லாம் பண்ணக்கூடியது தான். ஒவ்வொருத்தருடைய இன்ஃபர்மேஷனும் ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு டாபிக்கா இருந்ததுன்னா, அவரு அதுல புலமை பெற்றவரா இருக்கிறாங்களா அப்படின்றதுக்கு சென்சார் போர்டு மாரி சோசியல் மீடியாவுக்கு ஒரு போர்ட வச்சு, அதுல நீங்க என்ன ஒரு தகவல மக்களுக்கு பரிமாற போறீங்க? உங்களுடைய முன்னனுபவம் என்ன? உங்களுடைய கல்வி தகுதி என்ன? உங்களுடைய இருப்பிடம் பற்றிய தகவல் என்ன? அப்படின்னு கேட்டு அது அந்த இன்ஃபர்மேஷன் பதிவு பண்ணி ஆதார் கார்டு மாரியோ, இல்லைன்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ அதே ரிஜிஸ்டர் பண்ணி, அவங்களுடைய கல்வி தகுதியும், அவங்க பேசக்கூடிய ஒரு டாபிக்கோட அவங்களுடைய புலமையும், அவங்க பேசக்கூடிய டேட்டாஸ் எங்கிருந்து அவங்க சோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்றத கேட்டுட்டு, இத பதிவு பண்ணி, அவங்கள பொது வழியில எடுத்துட்டு வர மாதிரி பண்ணீங்கன்னா, ஒரு தரமான ஒரு குவாலிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் மக்கள்கிட்ட இருந்து அடையும். அதன் மூலியமா பயன் அடைவாங்க. அதன் மூலியமா ஒரு நல்ல சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். சத்யன் சார், உங்க கருத்துக்கள் முழுசா ஏத்துக்கொள்ளக்கூடியது. அது உண்மைதான். அதனால தான் நீங்க உங்க யூடியூப் பேரை ஏஜிஎஸ் ட்ரூ மீடியான்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மக்கள் இத உடனே ஏத்துக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க யோசனை என்ன? எதுவும் உடனேலாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மைகள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனா இது காலத்தின் கட்டாயம். இப்ப நாங்கலாம் வெளியில ஏன் பேசணும்னு சொன்னா, இது மாதிரியான பொய் தவற பரப்புறத டெய்லி டெய்லி கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்க முடியல. ஒரு சமூகம் கண் முன்னாடியே சீர்கெட்டு போறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியல. என்ன மாதிரி நிறைய பேர் இனி பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க தொழிலே விட்டுட்டு இத சமூகத்தை சீர்திருத்தத்துக்காக ஒரு இம்பாக்டுக்காக வருவாங்க. அப்போ இந்த குரல் அதிகமா ஒலிக்கப்படும். அப்போ இது மாதிரி வீடியோக்கள்லாம் நீங்க பல பேர்கிட்ட பரப்புறது மூலியமாக அவேர்னஸ் ஒரு தரமான ஒரு யூடியூபோ இல்ல தரமான ஒரு சோசியல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஏன் நம்ம இன்னும் எலெக்ஷன் ஐடி கார்டும், ஆதார் கார்டும், பேன் கார்டும் ஏன் இணைக்கலன்றது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் சமூகம் சார்ந்த பிரச்சனையை தாண்டி ஒரு தரமான சமூகத்தை உருவாக்கக்கூடிய கட்டமைப்புல நம்மள மாதிரி பொதுமக்கள் இருக்கும். அரசியல்வாதியை தாண்டி பொதுமக்களை நாம தான் இதை இன்சிஸ்ட் பண்ணணும். எந்த வீடியோ பார்க்கணும், எதை இக்னோர் பண்ணணும், எதை லைக் பண்ணணும், எதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா மக்கள் இதை ஏற்றுக்கொண்டே ஆகணும். இதன் மூலியமா பெரிய சமூகத்தை உருவாக்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து. சத்யன் சார், இளைஞர்கள் தங்கள் தரமான நேரத்தை மொபைலில் செலவிட சமூக ஊடகங்களில் நீங்கள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அனைவரும் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.